போறதில்லை. ஸ்ரீ முனேஸ்வர ஆலயம் சிமஞ்சியில வந்துட்டு 31ஆம் தேதி 10ஆம் மாசம் உடைச்சிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு தனியார் நிலத்துல இருக்கு. இவ்வளவு நாளா வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. அரசாங்க நிலத்துல நீங்க இலிகலா கட்டியிருக்கீங்க, அது வேற விஷயம். நம்ம வந்து இலிகல் கொடுத்தா இலிகல் இல்லைன்னு சொல்றோம். ஏன்னா நம்ம அங்க ஏற்கனவே இருந்தோம். அப்ப இந்த கோயில் வந்து தனியார் நிலத்துல இருக்கிற கோயிலையும் உடைச்சிருக்காங்க, கோட்டை ஓட்டர் இல்லாம உடைச்சிருக்காங்க. என் பேர் சுதந்திரம். நாங்கள் வந்து சுபாங்கியா யூஎஸ்டி 3ல் இருக்கோம். என் கோயில் வந்து 1886 கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலை வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டாங்க. 14ஆம் தேதி MPSA அண்ட் போலீஸ். ரொம்ப அங்கே உள்ள பயணங்களுக்கெல்லாம் எல்லாம் வெறும் இளைஞர் தான் பார்க்குறோம். அந்த கோயிலை எந்த சொக்கமும் இல்லை எங்களுக்கு. நாங்கள் சொந்த பணத்தை போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சோம். ஆனால் உடச்சி தள்ளிட்டு போயிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஆனால் எங்களுக்கு முழுமையான இந்த வருஷத்து தேர்தலுக்குள்ள இந்திய சமுதாய பிரச்சனை, இந்த பிரச்சனை தீர்க்கணும். இல்லைன்னா வந்து இது நாங்கள் வந்து பெரிய இந்திய சமுதாயம் எதிர்ப்பு தெரிவிப்போம். எங்களோட எதிர்ப்பு கண்டிப்பாக இருக்கும், கடுமையாகவும் இருக்கும். அப்போ நான் கடைசியான கூட நான் ஒரு வாய்ப்பு கேட்டேன் அவர்கிட்ட. என்ன இந்த மாதிரி சொல்கிறீங்க, இந்த கோயில் இதே இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இல்லை அப்படின்னு. நோ சான்ஸ், நீங்கள் கண்டிப்பாக மாறி தான் போகணும். அப்படி மாறி போகலன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. MPSA அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமாக இறங்கி போகிறது. வந்து மிஷினை வச்சு தள்ளிட்டு போனானுங்க. மிஷினை வச்சு தள்ளிட்டு போயிட்டானுங்க. எல்லாம் வந்து MPSA காரெல்லாம் கம்பு எடுத்துக்கிட்டானுங்க, ஒரு கம்பு. போலீஸ்லாம் வந்து பெரிய FRU வரைக்கும் வந்துருச்சு. இது ஒரு சின்ன கோயில் பாருங்க. 100 போலீஸுக்கு வந்து வேற வேலையே இல்லையா? 100-200 போலீஸுக்கு என்ன இந்த இடத்துல தான் வேலை? கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குதா? MPSA காரனுக்கு வந்து இந்த கோயில் உடைக்க தான் சம்பளம் கொடுத்துருக்கா கவர்மெண்ட்? அவனுங்களாம் டெவலப்பர் கை குளிக்குங்க. டெவலப்பர்காரன் சொல்கிறான்னு சொல்லிட்டு வரண்டான். இப்போ வந்து இந்த டெவலப்பர் கூட இப்போ இடையில வந்தானா ஒரு 3 நாளுக்கு முன்னுக்கு வந்துட்டு சொன்னால் திருப்பி MPSA கூப்பிட்டு உடைக்க போகிறான் இந்த கோயிலை, இதை உடனே கிளியர் பண்ணியாங்க அப்படிலாம் சொல்லி கூப்பிட்றாங்க. சரி, உங்களோட குலதெய்வம் இது, நீங்கள் எங்கன்னா நாங்கள் ஒரு இடம் தரோம், இதுக்குள்ளே செலவு தரோம், நீங்கள் முறைப்படி போயிட்டு நீங்கள் எங்கன்னா வச்சு இதை கும்பிடுங்க, வழி நடத்துங்க சொல்லியிருந்தோம். நம்மளும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ஒரு சிந்திச்சு சரி நம்மளும் பெரியவங்களை கலந்து முறைப்படி நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்கலாம் பாருங்க. இப்போ வந்து இவங்க வந்து அராஜகரமாக ஒரு சொந்தமாக ஒரு அராஜகரம் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க வந்து அராஜகரமாக நடந்துக்கிட்டாங்க. இவங்களால் என்ன செய்ய முடியும்? இவனுங்களால் என்ன செய்ய முடியும்? இவனுங்க ஒரு தமிழனை வந்து இழிவாக நினச்சிட்டானுங்க அந்த நாட்டில். இதே அராப்பில் இந்தமாரி பாகிஸ்தானில் இந்தமாரி ஒரு பள்ளிவாசலை உடைச்சிருந்தா இவங்க சும்மா இருப்பானுங்களா? இங்கேயே உடைச்சிருந்தா சும்மா இருப்பானுங்களா? அப்போ வந்து இதுனா தமிழெல்லாம் வந்து இழிச்சவாதானா? இது வந்து இழிச்சவாதானத்தை காட்டுது. வருஷத்து ஒருத்தர் என்ன பத்திகேஃபில் போயிட்டு சாமி கும்பிடணும் எல்லாமே. சொல்லுங்க, கேள் மாரியம்மன் கோயில சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சீக்கு இந்தமாதிரி மந்திரிக்கணும். எங்கே போகிறோம்? இப்போ யாரை பார்க்குறோம்? என் நாயக்காரங்க கொண்டு நிறைய கோயில்லாம் வச்சுருக்காங்க. ஏன் நம்ம தமிழ் கோயில் எல்லாமே உடைக்கிறாங்க? ஏன் எனக்கு முடியல. ஆம்பரில் அடிச்சு உடைக்கிறாங்க. அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டோமா இந்து மதம்? சொல்லுங்க, நம்ம தெய்வத்தை ஆம்பரில் அடிச்சு உடைக்கிறாங்க. மிட்லேண்ட் எஸ்டேட்ல ஆம்பரில் அடிச்சு உடைச்சாங்க. அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டோமா? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இந்த கோயில் உடைக்கிறது சம்பந்தம் வந்துட்டு தவறான சில தகவலை வந்துட்டு சில தரப்புகள் வந்து கொடுக்குறாங்க. கோயில் உடைக்கிற காரணம் வந்து மூளை நம்ம ஆள் வந்துட்டு கோயிலாம் கட்டியிருக்காங்க, மரத்துக்கையில கட்டுறாங்க, அதனால தான் அரசாங்கம் உடைக்குது. அது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் இல்லைங்க. ஏன்னு சொன்னாக்கா இந்த கோயில்கள் வந்து ஏற்கனவே உள்ள கோயில், முன்பு பிரிட்டிஷ் காலத்திலேயே உள்ள கோயில்கள். இது வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அரசாங்க மேம்பாட்டு திட்டத்தில் வந்துட்டு ரோடு பில்டிங்ஸ்லாம் வருது. அப்போ ரோடு பில்டிங்ஸ்லாம் வரும்பொழுது இந்த கோயில் வந்து உடைப்படுது. இவங்க வந்துட்டு தவறா கோயில் கட்டுறாங்க, இல்லீகலா கோயில் கட்டுறாங்க. இல்லீகல்ங்கிற கோயில் கிடையாதுங்க நம்ம நாட்டில். எல்லா ஆலயங்களும் வந்துட்டு ஆர்டிகல் 11 ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் கீழே பாதுகாக்கப்பட்டிருக்குது. அப்போ மேம்பாட்டு திட்டம் நடக்கும் போது இந்த கோயில் வந்து புது நிலத்தை கொடுத்து நீங்க அங்க மாறி போங்க, அதுக்குள்ள பணமும் கொடுத்து நீங்க இந்த இடத்துல போயிட்டு புது கோயில் கட்டிங்கன்னு சொல்லணும். இல்லைன்னு சொன்னா அவங்களோட பிளானிங் அவங்க மாற்றி ரீஅலைன் பண்ணி வேற ஒரு ரோடு வந்து வேற இடத்துக்கு போற மாதிரி அவங்க செஞ்சு ஆகணும். கோயில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சொன்னா இந்த கோயில் வந்து ஆர்டிகல் 11 ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் கீழே தான் இருக்குது. அப்போ நம்ம தனியா போயிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா கோயில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல, அதனால தான் உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்றதும் தவறு. ஏன்னு சொன்னா
கோயிலை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எந்த ஒரு ப்ரொவிஷனும் இல்லை, சட்டத்துக்கு இல்லை. சிலவங்க சொல்றாங்க என் கோயில் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு அப்போ உடைக்க மாட்டாங்க. அதெல்லாம் தவறான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா கோயிலை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணது கோயிலை ரெஜிஸ்டர் பண்ணல, நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணது ஒரு அக்டா பொதுவான கீழே சொசைட்டிஸ் கீழே நீங்க வந்து ஒரு அமைப்பை தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களே தவிர கோயிலை ரெஜிஸ்டர் பண்ணல. உண்மையா அந்த கோயில் சேஃபா இல்லையான்னு சொல்றதுக்கு அந்த கோயிலை வந்து கெசெட் பண்ணி ஆகணும். அரசாங்கம் வந்துட்டு இது வந்துட்டு கோயிலுக்குன்னு ரிசர்வ் பண்ண நிலம் அப்படின்னு சொல்லி கெசெட் பண்ணி கொடுத்தா தான் அந்த கோயிலுக்கு பாதுகாப்பு. அப்ப நம்ம கணக்கு எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இப்ப இருக்கிற ஏறத்தாழ 20,000 கோயில்ல வந்துட்டு ஏறத்தாழ 18,000 கோயில் அரசாங்கத்துக்கு பிரகாரம் இதெல்லாம் தவறா தான் இருக்கு. ஆக இருக்கிற மீதி 18,000 கோயிலும் வந்துட்டு என்னைக்கு உடைப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஒரு தவறான எண்ணத்துல இருக்கிறோம். நம்ம கோயில் பெரிய கோயில், நான் கோயில் ரெஜிஸ்டர் பண்ணி 10 வருஷம் ஆச்சு, என் கோயில் உடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது தவறு. அப்படி ரெஜிஸ்டர் பண்ண கோயில் எத்தனையோ கோயில வந்து உடைச்சிருக்காங்க. இது வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் அரசாங்கம் உங்க கோயிலும் தேடிட்டு தான் வருவாங்க. அப்ப நம்ம வந்து இதுக்கு ஒரு பெர்மனன்ட் தீர்வு காணணும். அதனால தான் நம்ம அரசாங்கத்துக்கு என்ன கேட்கிறோம், குறைஞ்சபட்சம் மெர்டேக்காக்கு முன்பு இருந்த ஆலயங்கள் எல்லாமே வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு கெசெட் பண்ணி அதுக்கு நிலப்பத்திரம் கொடுத்தாகணும்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். இந்த கோயில் நிலத்தை கெசெட் பண்றது அரசாங்கத்தோட கடமை. எப்படி மெர்டேக்காக்கு பிறகு இருக்கிற நாட்டில் இருக்கிற மஸ்ஜித் எல்லாம் அவங்க கெசெட் பண்ணாங்களோ அதே மாதிரி எல்லா ஆலயங்களையும் அவங்க கெசெட் பண்ணி இந்த டெம்பரரி ரிசர்வ் சொல்லி அவங்க நிலப்பத்திரம் கொடுத்தே ஆகணும். இல்லைன்னு சொன்னாக்கா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லை. இன்னைக்கு நாட்டில் கோயில் உடைக்கிறதுக்கு கதையை கேட்டால் நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒவ்வொரு கோயில் வந்து ஆம்பர் வச்சு உடைக்கிறாங்க. சில சித்தியாவானில் ஒரு கோயில் வந்து சிலையை உடைச்சு அல்லூரில் தூக்கி வீசிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பேசாமல் இருந்துகிட்டு முடியாது. மக்கள் வந்து இது ஒரு நேஷனல் இஷ்யூவாக உணர்ந்து எல்லாரும் சேர்ந்து அரசாங்கத்திட்ட எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கேட்கணும். நம்ம ஆலயம் பாதிக்கப்பட்டலாம் வேற ஆலயம், ஸோ நம்ம வந்து பாதிக்கப்பட மாட்டோங்கிறதுலாம் வந்து தவறான ஒரு கருத்துங்க. ஏன்னு சொன்னாக்கா எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் நம்ம கிட்ட வந்து தான் ஆகும். எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனை நம்ம கோயிலுக்கு ஒரு நாள் வந்து தான் ஆகும். அப்ப நம்ம வந்துட்டு இப்போயும் நம்ம தயாராகி இப்போயும் நம்ம அரசாங்கத்திட்ட கருத்து நம்ம சொல்லணும். நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஆலயத்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம அரசாங்கத்துக்கு கேட்டாகணும். அது காலகட்டமும் வந்துருச்சு. எவ்வளவு நாள் தான் நம்ம பேசாம இருந்துட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் போராடியோம்.